விசிகங்கிறது ஒரு தனி கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு செயல் திட்டங்கள், கொள்கை இருக்கு. எல்லா கட்சியுமே தனித்தனி அரசியல் கட்சிகள் தான். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனி செயல் திட்டங்கள், தனி நடைமுறைகள் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு இஷ்யூக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு விசிகேங்கிற தலைவருங்கிற முறையில் விசிகாங்கிற ஒரு கட்சி அதுக்கு மது ஒழிப்புக்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. அந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி, அதை வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன். அதற்குள்ள நம்ம வந்து அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்னு படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சமூக செயல்பாடு, சமூகத்தின் ஒரு பொறுப்பான செயல்பாடு, வரவேற்கத்தக்க செயல்பாடு, அவ்வளவுதான். கூட்டணியில இருந்துகிட்டு முதல்ல வந்து அவங்க அழைச்சிருக்காங்களே, இல்ல என்ன மாறுபாடு? அப்படி ஒன்றும் முரண்பாடு கிடையாது. முதலமைச்சர் வந்து ஊர்ல இல்ல, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அரசு முறை பயணமா இருக்காங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்க முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் நிச்சயமா அவர் தான் முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அதனால அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் வந்த உடனே அவங்களையும் அழைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விசிகே பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சமூகத்துல ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அது குறித்து முடிவு செய்வார். வெளிநாட்டில் இருந்து கொண்டு நம்ம நாட்டை விமர்சிக்கிறது சரியான்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் இப்போ ராகுல் காந்தி மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது 100% உண்மை. நீங்க வந்து உண்மையை வந்து இந்தியாவுக்கு ஒரு உண்மை, இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு ஒரு உண்மைன்னு வைக்க முடியாது இல்ல. இந்தியாவில் 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நரேந்திர மோடி ஆட்சியில நிலவுது. மோசமான பாலிசி, சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது ஒரு இரக்கமில்லாத நடத்துகிற ஆட்சி, ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு இல்லாதனால பணக்காரர்கள் அம்பானி அதானிக்கு மட்டுமே நடக்கிற ஒரு ஆட்சி, அதனோட பின்விளைவுகளை, அதனோட மோசமான எதிர்வினையை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் இந்தியாவும் எதிர்கொள்ளுது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது வந்து குடும்ப வன்முறையா இருந்தாலும் சரி, ஒரு பாலியல் வன்முறையா இருந்தாலும் சரி, இல்ல வேறு மணிப்பூர் மாதிரி வன்முறைகள்ல பெண்கள் கடுமையா பாதிக்கப்படக்கூடிய சூழலா இருந்தாலும் சரி, வன்முறைக்கு வந்து ஒரு அரசியல் காரணத்தை நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பெண்கள் மீதான தாக்குதல், பெண்கள் மீதான வன்முறைங்கிறது ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய மிக கொடுமையான ஒரு செயல்பாடு. ஆனா அதை வந்து காலங்காலமா அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா, ஒரு வன்முறையாளர்களை, பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபவர்களை, கொடிய பாலியல் குற்றங்களில் ஈடுபவர்களை இடும்பு கரங்கொண்டு அடக்குவதும் அதற்கு எதிரான சட்டங்களை உருவாக்கவும் தான் செய்வாங்க. நிர்பயா நிகழ்ச்சிக்கு பிறகு, நிர்பயாவுடைய கொடும் பாலியல் வன்முறை சம்பவத்திற்கு பிறகு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, அன்னை சோனியா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள் எவ்வளவு பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் அந்தந்த மாநிலங்களிலும் நடந்துக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தனது கட்சியை சேர்ந்தவர்களாலேயே ஒரு கொடும் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள், இவர்களை எல்லாம் பிரதமர் உட்பட பாஜக அரசு உட்பட காப்பாற்றுகிற ஒரு அவலம் இன்னைக்கு இப்பதான் இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 10 வருஷமா தான் நடக்குது. அப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள், சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்க குற்றவாளிகள் வந்து பயப்படுவாங்க. குற்றவாளிகளை பயமுறுத்துவது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் சொல்ல. இந்த பிரச்சனைக்கு நிறைய தீர்வு இருக்கு. அதுல குற்றவாளிகளை தண்டிக்கிறது ஒண்ணு. ஆனா ஒரு குற்றவாளிகள் ஒரு அரசியல் கட்சியால், மத்தியிலே ஆளுகிற அரசாங்கத்தால், நரேந்திர மோடியால், பாஜக முதலமைச்சர்களால் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாதாரண பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுல ஈடுபடுறவங்க வந்து இன்னும் மோசமான எல்லைக்கு தான் போவாங்க. சோ அது வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு சீரழிவான ஒரு சூழல், ஒரு பெண்கள் ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி